ஹாய், இது உங்கள் கௌசல்யா கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோன்னா அவல் உப்புமா சுலபமான முறையில் செய்யலாம். உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை மிளகா, தக்காளி, கேரட், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி துண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். வாங்க, இதே போல் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது கூட தாளிப்புக்கு தேவையான கடலைப்பயிறு, உளுத்தம்பயிறு எடுத்துக்கோங்க. அப்படியே இது கூட உங்களுக்கு தேவையான அளவு அவல் எடுத்து சுத்தமாக கழுவி வடிகட்டி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைனா எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பயிறு போட்டுக்குங்க. கடலைப்பயிறு போட்டு கடலைப்பயிறு லைட்டாக செவந்ததும் உளுத்தம்பயிறு போட்டுக்குங்க. உளுத்தம்பயிரும் செவந்ததும் பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூளும் அந்த எண்ணெயில் நல்லா அந்த பச்சை வாசம் போகிறப்ப வதக்கிட்டு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கேரட்டை போடுங்க. நீங்கள் அரிஞ்சு வச்ச கேரட்டை போட்டுக்குங்க. அதில் கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அந்த காய் வேகிற வரைக்கும் மூடி வைங்க. ஒரு 5 செகண்ட் மூடி வைங்க. நீங்கள் எடுத்து வச்ச அவலை அந்த மசாலா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த மசாலா, உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் கலராக வர வரைக்கும் கிளறிக்குங்க. கிளறிட்டு நீங்கள் எடுத்து வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்குங்க. அது வந்து பச்சையாக போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போது நம்ம செஞ்ச டேஸ்டியான, சுவையான, சிம்பிளான அவல் உப்புமா ரெடி. என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.